சொல்லுங்க. பொதுவாக அந்த வக்ஃபு வாரிய சொத்துக்கள் வந்து உண்மையிலே நீங்கள் அது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வக்ஃபு வாரிய சொத்துக்களில் ஒரு 39% தான் வந்து எந்த விதமான வில்லங்கமோ பிரச்சனையோ இல்லாமல் இருக்குது. மீதி உள்ள 60%க்கும் மேற்பட்ட 61% சொத்துக்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கிறது. மாஃபியாக்களின் கைகளில் பல்வேறு மாநிலங்களில் அந்த சொத்துக்கள் இருக்கிறது என்றும், தமிழகத்திலேயே பல்வேறு இடங்களில் இது வக்ஃபு வாரிய சொத்துக்கு சொந்தமானது என்று பல இடங்களில் போர்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது, குப்பை கூலங்கள் கொட்டப்பட்டு இருக்கிறது. அது உண்மையிலேயே அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றியதாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா விட்டு இப்போதைக்கு இது வக்ஃபு வாரிய சொத்துக்கள் நாடு முழுவதும் நம்ம சொல்ல வேண்டாம், தமிழகத்திலேயே பல்வேறு இடங்களில் நாம் பார்க்கும் பொழுது இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று இருக்கிறது. அங்கு கட்டிடமோ அங்கு ஒரு பராமரிப்போ அல்லது ஏதாவது ஒரு அமைப்போ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பல இடங்கள் இருக்கிறது. இது யார் கையில் இருக்கிறது? இது ஏன் இப்படி கேட்பாரற்று கிடைக்கிறது சார்? சொல்லணும்னா, எத்தனையோ வக்ஃபு சொத்துகள் பயனுள்ள வகையில பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அது ஏன் வந்து மக்களுக்கு தெரியல? உதாரணமாக 39% தான் சொல்றாங்க. 39% தான் சொல்றாங்க. அந்த அந்த பர்சன்டேஜ் யார் சொன்னாங்க? எந்த ஆதாரத்தின் எந்த தரவுகளினுடைய அடிப்படையில் அவங்க சொல்றாங்க? அதாவது இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டம் 1995ல வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவு இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு வக்ஃபு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்தார், அவருக்கு 2 ஆண்டுகள் வர முடியாத கடுங்காவல் தண்டனை என்று இருக்கின்றது. இந்த திருத்தத்துல இந்த அதே மாதிரி நான் பெயிலபிள் காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று இருப்பதை பெயிலபிளாக பிணையில் வரக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கிறார்கள். எனவே வந்து இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்தை யார் வேண்டுமென்றாலும் ஆக்கிரமிக்கலாம் என்பதற்கான வழிவகுத்த சட்டம் தான் மசோதாவை தான் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது போன்ற வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் சரியான முறையில நிர்வாகம் செய்து அது மேலும் பலனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் 2014ல மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது 500 கோடி ரூபாய் முதலீட்டுல வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்று ஒன்றை உருவாக்கினார். அத இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 இருந்து ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி அரசு முடக்கி வைத்திருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை நல்ல முறையில நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் ஒரு வக்ஃபு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், IAS IPS இருப்பது போல வக்ஃபு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், வக்ஃபு நிர்வாக பணி அப்படின்னு ஒரு அரசு பணியை உருவாக்க வேண்டும் என்று சச்சார் குழுவுடைய பரிந்துரை இருக்கின்றது. கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு, அப்போது ரஹ்மான் கான் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவினுடைய பரிந்துரை இருக்கின்றது. அதையும் வந்து இந்த மோடி அரசு முடக்கி வைத்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக வக்ஃபை வளப்படுத்துவதற்காக உள்ள சட்டங்களை எல்லாம் முடக்கிவிட்ட இவர்கள் வக்ஃபை சீர்திருத்தம் அப்படிங்கிற பேர்ல இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திருத்த சட்டத்துல எத்தனை திருத்தங்கள் இருக்கு தெரியுமா? ஒட்டுமொத்தமாக சேர்த்தல், கழித்தல் இல்ல, அது தவறு. 40 இல்ல, சேர்த்தல், கழித்தல், மாற்றுதல், இப்படியாக 115 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல எண்ணி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு சட்ட திருத்தத்திற்கு 100க்கும் மேற்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரவே இல்லை. 25ஐ ஒட்டுமொத்தமாக நீர்த்து போக வைக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளத்தையும் செஞ்சிருக்காங்க.